ஹாய் மக்களே! இன்னைக்கு நாம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மேட் இன் கொரியா தான். இது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான மூவின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு கிராமம்னா சும்மா இல்லைங்க. செல்ஃபோனுக்கு சிக்னல் கூட கிடைக்காது. அந்த மாரி ஒரு கிராமத்தில இருக்கிற பொண்ணு, சின்ன வயசுலேருந்தே கொரியாவுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கனவாகவே வச்சுட்டு இருந்தா அந்த பொண்ணு. ஸோ ஸ்கூல் படிக்கும் போதில் வந்து இந்த சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றது, மியூசிக் கேட்குறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து அவள் வந்து பண்ணிகிட்ருப்பா. இது வந்து அவங்க வீட்டில் தெரியும். தெரிஞ்சிருந்தும் வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, வளர்ந்தா சரியாயிடுவா அப்படின்ற மாதிரியே தான் நினச்சிருப்பாங்க. ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வந்து ஷென்பவளமா அப்படின்ற ஒரு தமிழ் பொண்ணு கன்னியாகுமரியிலேருந்து கொரியாவுக்கு போன கதையை வந்து பேஸ் பண்ணி அவள் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பா. அது அவளை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணதுனால அவளுக்கு அந்த கொரியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். இதனால அவள் பேங்க்கில் போய் லோன்லாம் கேட்பா. நான் கொரியாவுக்கு போகணும், எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீன்வைல் இவள் வந்து ரொம்ப வந்து லவ் பண்ணிகிட்ருக்க ஒரு பையனை போய் மீட் பண்ணுவாள். அவன் வந்து ஒரு பாரில் தான் ஒர்க் பண்ணுவான். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடன் தொல்லை இருக்கும். அவங்க அப்பா வாங்கி வச்சுருக்க கடன் எல்லாமே இருக்கும். அந்த இதுலேயும் வந்து இவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் என்ன சொன்னாலும் அவள் கண்டிப்பாக தலையாட்டிடுவா. இதுக்கு நடுவில் அவங்க அப்பா வந்து இவன் கூட இவள் பழகிறத பார்த்துட்டு, சரி வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவன்கிட்ட சொல்லுவான். பட் இருந்தாலும் அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான், இவளுக்கு ஓகே சொல்லிடுவான். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சென்னைக்கு வந்துடுவாங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, இல்லை நம்ம வந்து இப்போ வந்து கொரியாவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவளுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். நம்மக்கிட்ட காசே இல்லை, எப்படி நம்ம கொரியாவுக்கு போக முடியும்னா, காசை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, பாஸ்போர்ட்டுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவளை வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிடுவான். இவன் வந்து போய் ஏர்போர்ட்டில் போய் உட்காந்துட்ருப்பான். இவன் வருவான்னு வெயிட் பண்ணுவான். ஆனால் வரவே மாட்டான். கால் பண்ணும்போது அவன் வந்து கட் பண்ணி விடுவான். ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணி விடுவான். அதுக்கப்புறம் வந்து எடுத்து அவன் வந்து பேசுவான். அந்த மாதிரி நான் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அவளும் வந்து ஏர்போர்ட்லேருந்து போர்டிங் முடிஞ்சிட்டு போய் ஃப்ளைட்லேயும் ஏறி உட்காருவா. அதுக்கப்புறம் வந்து சரி அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசலாமேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசுவாள். பேசும்போது தான் தெரியும் இவன் வந்து அவங்க அப்பா வந்து காசு கொடுத்துருக்காங்க, அந்த காசை எடுத்துகிட்டு அவன் வேறு ஃப்ளைட்டில் ஏறிட்டான் அப்படின்றது. ஸோ அதனால் இவன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவான் அவன். ஸோ இவன் என்ன பண்ணுவான், நேராக போய் கொரியாவுக்கு போய் இறங்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் அழுக வரா மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ரூமெல்லாம் செக்இன் ஆகிருக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போய் ஊரை வந்து கொஞ்சம் சுற்றி பார்ப்பா. சரி ஈவினிங் வந்து சோஜு பார்ப்பா. சோஜு பார்த்த உடனே இவளுக்கு வந்து அதை குடிக்கணும்னு தோணும். ஏன்னா கொரியன் ட்ராமாஸில் முக்கால்வாசி வந்து சோஜுவை தானே காட்டுவாங்க. ஸோ சோஜு குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணுவாள், போய் அங்கே வந்து ஒரு ரோடுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு கப்பல் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. அதை போய் பெரிய பிரச்சனை ஆகிட்டு அடிச்சிடுவான். இவள் வந்து அந்த பையனை அடித்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து இவளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் வந்து கொரியன் பையன் வந்து இவளை வந்து ரெஸ்கியூ பண்ணுவான். ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ அதனால் வந்து ரெஸ்கியூ பண்ணுவான். ஸோ அவன் வந்து டிரான்ஸ்லேட்டர்லாம் கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அந்த பையன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஆக்சுவலி அந்த பையன் வந்து யூடியூப் தான் வச்சுருப்பான். ஃபாலோவர்ஸும் கம்மியாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஜாப் தேடி கொடுக்கறதுக்காக நிறைய கடையெல்லாம் ஏறி இறங்குவாங்க. நிறைய இடத்துல பார்ப்பாங்க, கிடைக்காது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு கேர்டேக்கர் வேலை மட்டும்தான் கிடச்சிருக்கும். அந்த பாட்டி பார்த்திங்கன்னா வந்து யார் வந்து வேலைக்கு வந்தாலுமே வந்து 3 நாளில் 5 நாளில் வந்து நின்றுடுவாங்க. ஸோ அந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக போவா. இது சரி வேலையே இல்லை, நம்மக்கிட்ட ஏதாவது வேலை இருந்தால் தான் காசும் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இவளும் வந்து அந்த ஜாப்க்கு வந்து ஓகே சொல்லிடுவா. அப்புறம் அந்த பாட்டியும் இவளும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஊரெல்லாம் சுற்றி, ஏன்னா அந்த பாட்டிக்கு வந்து அவங்க காலில் அவங்க நிற்கணும். அவங்க வந்து ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டல் மாதிரி அவங்களும் மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணணும், நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நானாகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க பையன் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணி அவங்கள வந்து வீட்டிலேயே இருக்க வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து அவள் வந்து புதுசாக தங்கிட்டு இருக்க ஒரு ஃப்ளாட்ஸ்லேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்கும் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க, பாட்டு பாடிட்டுருப்பாங்க அங்கே போய். ஸோ வந்து லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கும். நடுவில் என்ன ஆகும்னா, அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணுன்ட்டு. ஆக்சுவலி இவளுக்கும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு ஆசை. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு சாப்பாடு கடை தான் வச்சுருப்பாரு. ஸோ அதே மாதிரி இவளும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசை.
ஸோ அந்த பாட்டி, அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் ஆகிட்டுருக்கும். அண்ட் மீன்வைல் வந்து என்ன ஆகும்னா, அந்த பேண்டுக்காக வந்து இவங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவா, இவளோட ஷேர் வந்து அந்த பாட்டிக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு அந்த ஷேரும் வாங்கிட்டு கீழே வருவா. அவங்க பையனும் அவங்க ஒய்ஃபும் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. அங்கே வந்து இவங்க வந்து தண்ணி கேட்பாங்க இவகிட்ட. ஸோ இவளும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. ஆனால் இவள் பேக் மாட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பேக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா காசு எடுத்து கொடுப்பாங்க. பாரு இவள் வந்து திருடிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பாட்டி வந்து மேலேருந்து எப்போவுமே படுத்த படுக்கையாக தானே இருப்பாங்க. ஸோ இவளுக்காக வந்து அந்த பாட்டி வந்து இறங்கி வந்துட்டு, அது வந்து ஷென்பாவோட காசு தான், அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க பையன் வந்து இவங்கக்கிட்ட கேட்பாங்க, அப்போ உங்களால் நடக்க முடியுது, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு ஒரே சண்டை ஆகிடும். சண்டை ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. இவளும் போய் அந்த பையன்கிட்ட வந்து காலில் விழுந்து நான் ஒரு வாட்டியாவது அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பா. பார்த்துட்டு வந்து உடனே இந்த பேண்ட் மெம்பர்ஸ் கிட்ட வந்து காசையும் கொடுத்துட்டு நீங்கள் போய் கான்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கரெக்டாக வந்து இவன் என்ன பண்ணுவான், ஊரில் வந்து நிலச்சரிவெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க அம்மா அப்பா என்ன ஆனாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவள் சொந்த ஊருக்கு கிளம்பிடுவா. சொந்த ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அம்மா அப்பா நல்லா தான் இருப்பாங்க. ஸோ இவளை பார்த்த உடனே மனசு மாதிரி எல்லோரும் சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க கூட வந்து ஒருத்தவங்க வேலை செய்வாங்க அவங்க அம்மா அப்பா வீட்டில். ஸோ இந்த மாதிரி அவளை லவ் பண்ண பையன் தான் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனும் வந்து இவகிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவான். பேச ட்ரை பண்ணும்போது அவன் வந்து சொல்லிவிடுவான், இந்த மாதிரி சாரி அப்படின்னு சொல்லுவான், கண்ணை பார்த்து சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லுவான். இவள் வந்து என்ன சொல்லுவாள், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொல்லணும், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இவனால தான் வந்து அந்த கொரியாக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி நிறையா லைஃப் லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ணா அப்படின்றதுனால அது வந்து இவனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இவள் பாட்டுன்னு கிளம்பிடுவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொரியாலேருந்து இங்கே வந்துடுவாங்க அவங்க சொந்த ஊருக்கு. வந்துட்டு இவளை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் இவள் வந்து கேட்பா, அந்த பாட்டி என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு இது பண்ணி வாய்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை கேட்பா. கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பா அம்மாவும் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிடாத, இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்களே அதுதான் எனக்கு பெருமை. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் கொரியாவுக்கு, நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இவளும் வந்து கொரியாவுக்கு வந்துடுவாங்க. கொரியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த பாட்டி வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அப்புறமா தான் தெரியும், ஓகே அந்த பாட்டி வந்து இறந்துட்டாங்கன்றதே அப்போ தான் தெரியும். ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்ததே வந்து இவளோட ஆசை தான். கடைசியில் முடிக்கும் போது எங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துலேருந்து அவளுக்கு ஒரு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட கதை. ஸோ உங்களுக்கு என் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க இந்த மாதிரி மூவி ரிவ்யூ கொடுக்கறது. உங்களுக்கு என் பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் என்னென்னலாம் திருத்திக்கணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து செய்வேன். தேங்க்யூ ஸோ மச்.